கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 156ஆக உயர்ந்துள்ளது. விடிய விடிய மீட்புப் பணி தொடர்ந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். பலி எண்ணிக்கை 156ஆக உயர்ந்துள்ளது, விவரங்களை சொல்லுங்க. கேரள மாநிலம் வயநாடில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் அதை அடையாளம் காணக்கூடிய பணி என்பதும் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில மொத்தமாக இதுவரை 156 பேர் உயிரிழந்திருப்பதாக அம்மாநில அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுல நேற்று இந்த சூரல் மலை என்ற அந்த பகுதியில் தான் முதலில் மீட்பு குழுவினர் செல்ல முடிந்தது. அந்த இடங்களில் இருந்து நிறைய உடல்களை மண்ணுக்குள் புதைந்த நிலையில் இருந்த பல்வேறு உடல்களை ஆங்காங்கே சிதறி கிடந்த உடலினுடைய பாகங்களை எல்லாமே மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த உடல் பாகங்களை அடையாளம் காணக்கூடிய பணி அதற்காக தடயவியல் துறையினுடைய நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காணாமல் போனவர்களுடைய பட்டியலை வைத்து அவற்றை அடையாளம் காணக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில முண்டக்கை பகுதிக்கு நேற்று வரை செல்ல முடியாமல் இருந்தது. தற்பொழுது ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக முண்டக்கை பகுதிக்கு மீட்பு குழுவினர் சென்று இருக்கக்கூடிய நிலையில அங்கே தொடர்ந்து உடல் பாகங்களையும் உடல்களையும் அங்கே சடலங்களையும் கைப்பற்றி வருகிறார்கள். எல்லாம் மலையில் இருந்து உருண்ட அந்த நிலச்சரிவில் உருண்ட பாறைகள் எல்லாம் பெரும் பாறைகள் உருண்டு வந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் தான் இந்த பாறைகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பாறைகளில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கிறார். அங்கங்கே உடல் பாகங்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று ராணுவத்தினர் தொடர்பாக வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டிருந்த நிலையில தற்பொழுது இந்த முண்டக்கை பகுதியில் மட்டுமே இன்று காலை 8 உடல் சடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பாதிக்கப்பட்ட பகுதி, அதாவது நிலச்சரிவால அருகிலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. முண்டக்கையிலிருந்து அங்கிருந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் அங்கே இந்த முண்டக்கை பகுதியில் இருந்த குடியிருப்பு தான் முதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு தற்பொழுது நேற்று மாலையிலிருந்து அங்கு மீட்பு குழுவினர் அங்கு இருக்கக்கூடிய நிலையில 8 உடல்களை இன்று காலையில் எடுத்திருக்கிறார்கள். அதே போல அந்த மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த சாலியாறுல பல்வேறு இடங்கள்ல ஆங்காங்கே சடலங்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. நேற்று மலப்புரம், நீலாம்பூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் சடலங்கள் கரை ஒதுங்கிய நிலையில் தற்பொழுது சாலியாரில் இருந்து 2 உடல்களை மீட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 156 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் அங்கே முகாம்கள்ல அந்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 45 முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்காலிக மருத்துவ முகாம்கள், தற்காலிக மருத்துவமனை போன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள் எல்லாருமே கொண்டு செல்லப்பட்டு உரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே தமிழகத்தில் இருந்து 2 சிறப்பு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் இதற்காக நியமிக்கப்பட்டார்கள். இவற்றை இந்த மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கவும், அதுபோல தமிழகத்தில் இருந்து சென்றவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பதை கண்காணித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கேரள அரசுக்கு உதவுவதற்காக 2 அதிகாரிகள் அனுப்பப்பட்டார்கள். 2 IAS அதிகாரிகள் இன்று காலை அங்கு சென்றடைந்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலிருந்து சென்ற தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவும் அந்த அங்கே வயநாட்டிற்கு சென்றடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் அம்மாநில அரசு ஒருங்கிணைந்து அவர்களை எந்த பகுதிக்கு மீட்பு பணிகளுக்கு அனுப்பலாம் என்பது தொடர்பாக ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். சரவணகுமார், உங்க தகவல்களுக்கு நன்றி.